நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். என்னங்க ஒரு முதல்வர் பேசுற பேச்சாங்க இது? ருக்கோ ஜரா. என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாது. வாயில நல்லா வருது, எனக்கு கொடுத்தா நல்லா வரும், நல்லா வரும், நல்லா வரும். A few moments later. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு, குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். மக்கள் இந்த திமுக காரங்களை தோக்கடிச்சானுங்க. எப்பா போற இடமெல்லாம் இப்படியாடா ஒப்பாரி வைப்பீங்க? நான் கேக்குறேன், களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அப்ப புரியல, இப்ப புரியுது. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். வீடு ப்ரோ, அவங்க கிடக்குறாங்க, என் ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. இவனுங்க கிடக்குறானுங்க, நீ அழு ப்ரோ. நான் திமுக தான். அடங்கொம்மால படுங்க, பட்டு திருந்துங்க, அப்பதான் புத்தி வரும். நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பசங்க கிட்ட, நம்முடைய உறவினர்கள் கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறி டைம் இல்ல. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம், வேற ஒண்ணும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. இப்ப நாங்க குத்துவெல்ல ஏத்தும் போது புரோட்டோகால் படி எல்லாமே புரோட்டோகால். அந்த அக்கா பேரே புரோட்டோகால் ஆரம்பிச்சாங்களா? புரோட்டோகால் சரியா தெரியாம தெரியும். சென்னை மேயர் பிரியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே புரோட்டோகால் தாங்க, எல்லாமே புரோட்டோகால். அந்த அக்கா பேரே புரோட்டோகால் ஆக்க என்ன பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா, எல்லாமே புரோட்டோகால் தான்டா. அந்த எம்எல்ஏ வெளியில போனாங்கன்னு சொன்ன கிட்ட இருக்கங்கிட்ட ஒரு கையை தட்டி விட்டுட்டு அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. இப்ப மட்டும் அக்கா சொன்ன புரோட்டோகால் இல்லாம அந்த கேண்டில யார்கிட்ட கொடுக்குறாங்க? எம்எல்ஏட்ட கொடுக்குறாங்க. என்னக்கா நீ தானக்கா சொன்ன புரோட்டோகால் வந்து நாங்க ஏத்தின பிறகு, மேயர் ஏத்தின பிறகு ஐஏஎஸ் அதிகாரி, அதன் பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி. ஆனா புரோட்டோகால் அப்படி சொல்லலையேக்கா. ஒருவேளை திமுகவினுடைய புரோட்டோகால் மட்டும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குமோ? இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அறுதுகிட்ட முண்டங்களா. அப்ப நான் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம். அவ்வளவுதான் நடந்தது. என்ன பண்றீங்க எல்லாரும் அப்படின்னுட்டு நீங்க வந்து லிப்ஸ்டிக், என்னோட லிப்ஸ்டிக் போட்டா அது புரோட்டோகால் பிரச்சனை வரும்டா. அமைச்சர் போகும்போது நான் குறி பிடிப்பேன்டா, அது கூட புரோட்டோகால் தான். எல்லாமே புரோட்டோகால் படி நடந்துங்களா? சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் இன்று கொசுவரும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர் கொசு வழங்குறாங்களாமா. அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் நடக்கல. தயவு செஞ்சு அதையும் பண்ணி எங்களுக்கு டெங்கலா கால்ரா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறோம். மாமன்னன் படம் பாத்துட்டீங்களா? உதயநிதி எப்படி நடிச்சிருக்காரு? மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். வந்து ரேட் அதிகம், கவர்மெண்ட் ஒரு ரோகம் கொடுக்கானா மாநகராட்சி சார்பா நீங்க வந்து ஒதுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து தக்காளி என் டிபார்ட்மெண்ட் இல்லங்க. பள்ளி கேளுங்க, ஹாஸ்பிட்டல் கேளுங்க, ரோடு கேளுங்க, பார்க்க கேளுங்க. நீங்க மாமன்னன் சொல்லும் போது என் தக்காளி விலை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் என்ன கைட் பண்றாங்க. எனக்கு அவங்க மேயர் அப்படின்ற ஒரு மேயருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடத்துலயுமே அவங்க கண்டிப்பா கொடுக்குறாங்க தான். அது நான் எந்த வகையிலுமே வந்து தவறா சொல்லவே மாட்டேன். நிறைய விமர்சனங்கள் போகுது. ஏன்னு நினைக்கிறீங்க? எப்படி வியூஸ் நிறைய இருக்கு. வியூஸ் லூஸ்ரா, லூஸ் இல்லனே, மென்டல்.
மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல், குறுநாடகம், கட்டுரை எழுதுதல். நீங்கள் ஆரம்பிங்க. நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரம் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். तो रुको जरा, सबर करो. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். அப்படி இவங்க குடும்பம் மட்டும் ஆள்றதுக்கு எல்லாரோட உதவியும் தேவைப்படுமா? ஆனா உதவி பண்ணவன வந்து இவங்க கண்டுக்க மாட்டாங்களா? இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் துரோகிகள் நீங்களா இப்படி போயிட்டீங்க நன்றி கேட்டவங்களே அப்படின்னு இவங்க கேட்பாங்களாமா? ஒரு கேடு கட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்பா இருக்கும்போது கேடு கட்ட ஆச்சு இல்லையா? நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். நீங்க பண்றதை விடவா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கோமாளியா தானே நீங்க இருந்தீங்க. நீங்க கோமாளியா இருந்தது இல்லாம மக்களுங்களையும் கோமாளியா ஆக்குனீங்க பாத்தீங்களா?